தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களே மத்திய அரசினுடைய ஒரு பிரச்சனைனாலதான், மத்திய அரசு மக்களுடைய இதை நிராகரிச்சதுனாலதான் இந்த தாக்குதல்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்படி யார் சொன்னாங்க? சொல்லியிருக்காங்க சார். தமிழ்நாட்டுல திருமாவளவன் அவர்கள் சொல்லி. திருமாவளவன் சொல்லாம இருந்தால்தான் ஆச்சரியம். திருமாவளவன் அவர்கள் உண்மையிலேயே சொல்லாம இருந்தாதான் உண்மையிலேயே ஆச்சரியமா? அவர் உண்மையிலேயே சொல்ல போனாக்க இன்னைக்கு முழுக்க 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 சிஏஏ வந்ததுன்னு சொன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுன்னா இந்த நாட்டிலிருந்து இஸ்லாமியர்கள் துரத்தப்படுவார்னு கூட தான் சொன்னாரு. எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க? எத்தனை இஸ்லாமியர்களை இந்த மத்திய அரசு மோடி அரசு இந்த நாட்டை விட்டு துரத்திருச்சா? பொய் பேசுறதுதான் திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தை. இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய காஷ்மீர் இஸ்லாமியர்கள் நாடு இல்ல, காஷ்மீர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மோடி அரசு என்னமா எதிர்பார்க்கு? மோடி அரசு என்னமா அழிச்சிருக்கு? அழிச்சிருக்குன்னா நிறைய சட்டங்கள் அந்த மாதிரி முத்தலாக் போட்டாங்க. முத்தலாக் விஷயம் என்ன? முத்தலாக் மூலமாக இஸ்லாமிய பெண்கள் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று சொல்றேன் முத்தலாக் விஷயத்துல அந்த பெண்கள் போனாங்க. எங்களுடைய கல்யாணம் பண்ணிட்டு என்ன தலாக் தலாக் தலாக்னு ஒரே நேரத்தில் சொல்லி வெளிநாட்டில இருந்து என்ன பண்றான்? டைவர்ஸ் பண்றான். அந்த சட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுக்காக முத்தலாக் சட்டத்தை அற்புதமா கொண்டு வந்திருக்காருன்னு இஸ்லாமிய பெண்கள் பாராட்டுறாங்க. இதை இந்த திருமாவளவனுக்கு பொறுக்காது, இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளுக்கு பொறுக்கல. அடுத்தது என்ன? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது எதுக்காக? இப்ப இங்க சுட்டுட்டு போறான் பாத்தீங்களா? பாகிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள், அவங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள். இவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்கள், அங்க இருக்கக்கூடிய ஜெயினர்கள், அங்க இருக்கக்கூடிய புத்த மதத்தை சார்ந்தவர்கள் அங்க கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் 1947 பிரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா நாடு. அப்பத்துல இருந்து இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய மைனாரிட்டிகள் மீண்டும் இந்தியாவுக்கு வரத்துக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வராங்கன்றது தாங்க சட்டம். இதை பொறுக்காம அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இங்க வந்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய முட்டா பசங்க!